வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தம்பருப்பு ஹல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள்: பைத்தம்பருப்பு 1 கப்பு, சர்க்கரை 1 கப்பு, 3/4 கப்பு நெய், முந்திரி, பாதாம், அப்புறம் ஏலக்காய், தண்ணி. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டுருவோம். அப்புறம் முந்திரி, பாதாமை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ப்ரௌன் கலராக வரா மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை கேஸ் அணைச்சிட்டு எடுத்துப்போம். அதை இது பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருவோம். முந்திரி பருப்பு எடுத்து வச்சு பைத்தம்பருப்பை ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சம் ரவை வரா மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதை ஓரளவுக்கு ரவை மாதிரி, நம்ம எப்படி ரவை பொடியாக வரும் அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடணும். ரொம்ப நேரம் குறன்னு ரவை மாதிரி அரைச்சிடணும். இப்போ நம்ம எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போட்டாச்சு. இப்போ நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அது கொஞ்சம் நல்லா கலர் வரா மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே ஒரு அரை பாகம் வெந்துடும். அது பைத்தம்பருப்பு நல்லா வெந்துடும். பாருங்க, நல்ல கலர் வந்திருக்கு பாருங்க. நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம கேஸை சின்னது பண்ணிவிட்டு இந்த தண்ணி விட போகிறோம். 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே போட்டு நல்லா கலர்னிங்கன்னா நல்லா வெந்துடும். பச்சைப்படிக்காக ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் தண்ணி. கேஸை சின்னதாகவே வச்சுட்டு பண்ணிட்டு நல்லா பாருங்கள். நல்லா வெந்துரு வருது பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, சீக்கிரம் செய்திடலாம். இது நீங்கள் ஒரு வாட்டி பசங்க செய்து கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரை கம்மியாக வேணுன்றவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது ஒரு பைத்தம்பருப்புக்கு ஒரு சர்க்கரை போட்டிருக்கிறோம். 1 கப்பு பைத்தம்பருப்புக்கு 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறோம். சர்க்கரை குறைச்சலாக சாப்பிட்றவங்களுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. கரெக்டாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த அளவு போடுங்க. பார்த்தீங்களா? நல்லா கம்மகம்மன் வாசனை வருது. இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட போகிறோம். இப்போ நம்ம இந்த முந்திரி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம இறக்கிடுவோம். நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம பவுலில் போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. பைத்தம்பருப்பு அல்வா ரெடி.